இந்தாப்பா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. சக்தி எனக்கு பிடிக்கும் தான், ஆனா இப்படி வலுக்கட்டாயமா தாலி கட்ட சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? நீங்க தயங்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சாதான் சரியா இருக்கும். அப்படிலாம் இல்லை சார், நாங்க 2 பேரும் உண்மையா தான் விரும்புறோம். அப்படின்னா யோசிக்காம நீ தாலியை வாங்கி கட்டி இருக்கணும். ஏன் தயங்குற? எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை சார். அப்படின்னா வாங்கி கட்டு. இது வரைக்கும் என் சர்வீஸ்ல காதலிச்சவங்களை பிரிச்சுதான் விட்டுருக்கேன். என் வாழ்க்கையில முதல் முறையா காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னா அது உங்களுக்கு தான். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும். அப்படி வாழுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கீங்கல்ல, அதை வச்சு நேர்ல வந்து அவங்க கிட்ட பேசி நான் அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கிறேன். சரியா? சரி. இத பாருங்க, சாமியை நல்ல மனசார வேண்டிக்கிட்டு கோவில் பிரகாரத்தை 3 தடவை சுத்திட்டு ஐயர் கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு நிம்மதியா ஊர் போய் சேருங்க. சரியா? அப்புறம் அந்த தங்க தாலிய நான் கொடுத்த அன்பளிப்பா வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்ப நான் வரட்டுமா? சாமி வர சாமி. ருத்ராமாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா. இதை எப்படி சொல்ல முடியும் நம்மளால வெளியில? சக்தி, அழாத சக்தி. உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நாம இருந்த சிச்சுவேஷன்ல வெப்பன்ஸ் கேஸ்ல இருந்து தப்பிக்க அப்போ ஒரு பொய் சொல்ல
அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு வந்து விடுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நாங்க வீட்டை விட்டு ஓடி வரல, எங்களுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம வேற ஏதாவது கேஸை நம்ம மேல போட்டு திரும்பவும் உள்ள வச்சிருப்பான். அதனாலதான் வேற வழி இல்லாம உனக்கு தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக இந்த தாலி உன் கழுத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க நடந்த ஒரு டிராமா, அவ்வளவுதான். இதை நீ பெருசா எடுத்துக்காம ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு சக்தி. இக்காரணத்து கொண்டும் இந்த விஷயம் நம்ம வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா சார்? தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? ஏற்கனவே என் அண்ணனும் திவ்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவத்துல இந்துமதி அம்மா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நமக்கும் கல்யாணம் நடந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. திவ்யா கல்யாணம் தான் நாம நினைச்ச மாதிரி நடக்கல. ஆனா நம்ம பையன் கல்யாணம் பெரிய மண்டபத்துல விஐபிங்க மத்தியில எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ஊர் அறிய நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு அம்மாவா அவங்களோட ஆசை அப்படிதான் இருக்கும். அவங்களோட ஆசையை சிதைக்க நானும் விரும்பல சார். எனக்குமே என் கல்யாணம் இப்படி நடந்ததுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நானா விரும்பி ஏத்துக்கிட்டேன்னு எதுவுமே இல்ல. எல்லாமே தானா அமைஞ்சு ஏத்துக்கிட்டதுதான். இதுவும் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். எப்படி சக்தி எல்லாத்தையும் உன்னால ஈஸியா எடுத்துக்க முடியுது? அப்போ உனக்கும் இத பத்தி எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? அதெல்லாம் இல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அது இப்படி சாதாரணமா கண்ணிமைக்கிற நேரத்துல அப்பா அம்மா இல்லாம யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தரோட அவரோட தலைமையில நடந்து முடிஞ்சா வருத்தம் இல்லாம இருக்குமா? சாரி சக்தி. நீங்க ஏன் சார் சாரி கேக்குறீங்க? நீங்க என்ன வலுக்கட்டாயமாவா எனக்கு தாலி கட்டினீங்க? நாம அப்படி ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டோம். வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது சார். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து போறதா நினைக்கிறோம். ஆனா அதுதான் நம்மள கடந்து போக வைக்குது. அப்படிதான் இப்ப நமக்கு நடந்த கல்யாணமும். இத நான் பெருசா எடுத்துக்கல சார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த தாலியை நீ சுமக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீ தாராளமா கழட்டி போடலாம். இது கட்டாயத்தினால நடந்த கல்யாணம்னாலும் எங்க உன் கழுத்துல இருக்கிற தாலியை நீ கழட்டிடுவியோன்னு மனசு பரிதவிச்சுக்கிட்டே தான் இருக்கு சக்தி. சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் போய்க்கிறேன். சரி சக்தி. சார். என்ன சக்தி? காருக்குள்ள கல்யாண மாலை இருக்கு. அத வீட்டுல இருக்கிறவங்க பாத்துற போறாங்க. போற வழியில அந்த மாலையை எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடுறேன். பால்ல பிஸ்கெட்ட முக்கி சாப்பிடுறது தான் ட்ரெடிஷனல் டேஸ்டே. இந்த காம்போவை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த காம்போவும் உலகத்திலேயே கிடையாது. அப்படியே இந்த பிஸ்கெட்டை எடுத்து பால்ல இப்படி முக்கி அப்படியே எடுத்து
வாயில போட்டா உள்ள போறதே தெரியல. என்ன பிஸ்கெட் சாப்பிடுறியாடா? அத்தை பாத்தீங்களா அத்தை, பிஸ்கெட்ட பால்ல தொட்டு சாப்பிடுறத கூட மாமா இவ்வளவு ரசனையா பண்ணிட்டு இருக்காருன்னு. கொடுத்து வச்ச மனுஷன். துரை சாப்பிடறதெல்லாம் ரசனையா தான் பண்ணுவாரு. அதுக்குன்னே பொறுப்பெடுத்த மனுஷனாச்சே. சரி சரி வாங்கத்த போலாம். என்ன மாமா, பால்ல நினைச்ச பிஸ்கெட்ட பாக்கெட்டா உள்ள விடுறீங்க போல. நான் எங்க விடுறேன், அதுவா போயிட்டு இருக்கு. மாமா இது வரைக்கும் எத்தனை பாக்கெட் போயிருக்கு மாமா? 10 கிளாஸ் பாலும் 15 பாக்கெட் பிஸ்கெட்டும் உள்ள போயிருக்கு. அவ்வளவு போயுமா அந்த வயிறு இன்னும் நிரம்பல? இப்ப இருக்கிறத சாப்பிட்டு முடிச்சா வயிறு நல்லா ரொம்பிடும். நீங்க 2 பேரும் கூட ஆளுக்கு ஒரு பாக்கெட் சாப்பிடுங்க. திரும்பவும் குழந்தை பருவத்துக்கே போயிடுவீங்க. எங்களுக்கு ஒண்ணு வேணாம். 10 கழுத வயசாயிருச்சு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பிஸ்கட்டை பால்ல முக்கி சாப்பிட்டு பொழுத போக்கிக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உழைக்கிறவங்க இப்படி சாப்பிட்டாலும் ஏத்துக்கலாம். இந்த மாதிரி சும்மா உட்கார்ந்து இப்படி சாப்பிடுறதுதான் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. சாப்பிடுறது கூட ஒரு வகையில உழைப்பு தான். இந்த சரியான வெக்கங்கட்ட மனுஷனா தெரியல. சரி சரி அப்படியே இருக்கட்டும். வா. டேய் பிஸ்கெட் சாப்பிடுறியாடா? நீங்க சாப்பிடுங்க. சிவா, என்னப்பா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு அத்தை. சிவா, என்ன சிவா, என்ன முகத்துல எல்லாம் அடிபட்டு காயமா இருக்கு? அது வந்து சிவா, என்னாச்சு சிவா? என்ன சிவா, தலையில இப்படி பலமா அடிபட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஆச்சுன்னு சொல்லு. எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன சிவா, முகமெல்லாம் இப்படி காயமா இருக்கே சிவா, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? சொல்லு சிவா, எதனால இப்படி ஆச்சு உனக்கு? டேய் சிவா, முகெல்லாம் அடிபட்டு இருக்கு, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் கேக்குறாங்களே, என்ன நடந்ததுன்னு சொல்றா. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்படியே என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சிவா, எதனால இப்படி ஆச்சுன்னு கேக்குறது உனக்கு எரிச்சலா தெரியுதா? பாரு ருத்ரா, நம்ம எப்படி பதறி போய் கேட்டுட்டு இருக்கோம், இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லு சிவா, எதனால இப்படி ஆச்சு? அத்தை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அத்தை, அதுல கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆக்சிடென்ட்டா? இது ஆக்சிடென்ட்ல அடிபட்ட காயம் மாதிரி தெரியலையே, அடி வாங்கின காயம் மாதிரில இருக்கு. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டா. இது அடி வாங்கின காயம்தான், ஆக்சிடென்ட்னு இவன் போய் சொல்றான். சொல்லு சிவா, என்ன நடந்துச்சு? நான் பொய்யெல்லாம் சொல்லல. நான் கார்ல போயிட்டு இருந்தப்ப பின்னால ஜீப்ல வந்து 4 பேர் திடீர்னு வண்டியை குறுக்க போட்டாங்க. அப்ப கார் ஜீப்ல மோதுற மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே கோவத்துல கீழே இறங்கி அவங்கள்ட்ட ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப ராங்கா பேச ஆரம்பிச்சாங்க. அதான் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதுல அடிப்பட்ட காயம் அது. மம்மி, அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு நான் போறேன்னு சொன்னேன், நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் என்னையாச்சும் சிவாவோட அனுப்பி வச்சிருக்கலாம். அப்படி பண்ணிருந்தா சிவாக்கு எப்படி ஆயிருக்குமா? அனிதா, இப்ப எதுக்கு அத்தையை குறை சொல்லிட்டு இருக்க? எங்க கூட உன்னை அனுப்பியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன அவனுங்க அடிக்காம காப்பாத்திருப்பியா? உனக்கு எப்படிதான் முகம் வீங்கி போயிருக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்க. நடந்த சண்டையில அந்த ரவுடி பசங்க உன்னை கத்தியால குத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே எனக்கு மனசெல்லாம் அப்படி பதறது தெரியுமா? மா, அந்த மாதிரி தான் எதுவும் ஆகல இல்ல, அப்புறம் ஏமா நீயே கற்பனை பண்ணிக்கிற? சும்மா இருமா. எப்பரா சும்மா இருக்க முடியும்? பெத்த மனசு கடந்து தவிக்கிற தவிப்பு உனக்கு எங்க புரிய போகுது?
சிவா, கார்ல போயிட்டு இருந்த உன்ன 4 பேர் அடிச்சாங்கன்னு சொல்றியே, இது ஏதோ திட்டம் போட்டு உன்னை அட்டாக் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. என் கையில சிப் வச்சு பிசினஸ் விஷயமா நம்ம பேசினதை வேவு பார்த்த மாதிரி நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்காக உன்னை அடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அத்தை, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். சரி சிவா, நீ உள்ள வா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். வா. சரி சரி போப்பா. சக்திக்கு எத்தனை முறை போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதுங்க. ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணாலும் அவங்க வரலன்னு சொல்றாங்க. சக்திக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மனசெல்லாம் பதறுது. எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. ஊர் பக்கத்துல இருக்கிற நம்ம வேண்டியவங்களெல்லாம் விட்டு தேட சொல்லியிருக்கேன். அவங்க தேடி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன் பொண்ணு அந்த சிவா காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போயிட்டாண்டி. அவ பத்திரமா தான் இருக்கா. பாரு, நம்ம சக்தி வரா. சக்தி, சக்தி, அம்மா, சக்தி வந்துட்டியா? என்னாச்சு சக்தி? நேத்துல இருந்து நானும் அப்பாவும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உனக்கு லைனே கிடைக்கல. எத்தனை முறை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? உன்னை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்னாச்சு சக்தி? உன் போனுக்கு என்னமா ஆச்சு? போன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. கிராமத்துல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டமா, நீ வரவே இல்லைன்னு சொல்றாங்க. நீ அங்க இருந்து எங்க தான் போன? சொல்லு சக்தி. ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமா. பிரச்சனையில மாட்டியா? என்னமா சொல்ற? ஆமாப்பா, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி வெளியே வந்தேன். டேய், இவளை இழுத்துட்டு போய் கட்டி போடுங்க. நாளைக்கு வண்டி வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா பாம்பே போயிடுவோம். டேய், நீ என்ன விடுங்க, என்ன விடுங்க, சொன்னா கேளுங்க. அங்கிருந்து ஒரு வழியா நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. சிவா உன்னை வந்து எப்படி காப்பாத்தணும்னு அதை சொல்லுடி. நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரத்தமே உறைஞ்சு போச்சுமா. அப்புறம் எப்படிமா அங்கிருந்து தப்பிச்சீங்க வந்த? சிவா சார் நம்மளை காப்பாத்தினாருங்கிற விஷயத்த சொன்னா நம்ம போலீஸ்ல மாட்டினது, கல்யாணம் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால சிவா சார் காப்பாத்தினதை சொல்ல வேண்டாம். என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரோடு வழியா ஓடிட்டு இருந்தப்ப அப்போ ஒரு சென்னை பஸ் வந்துச்சு. அதை மறிச்சு ஏறி வந்துட்டேன்.
சிவா இவளை கார்ல கூட்டிட்டு போனதை மறைச்சிட்டு பஸ்ல வந்தேன்னு போய் சொல்றாளே. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. இல்லனா உன்னை எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு கொண்டு போய் வித்துருப்பானுங்க. இதுக்குதான் வயசு பிள்ளைய தனியா அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் பூர்வீக சொத்துல பங்கு தராங்க, இவள நேர்ல வர சொல்றாங்கன்னு அனுப்பி வச்சீங்க. அந்த சொத்துக்காக நம்ம பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கோம். இனிமே சொத்தை பத்தி வாயை திறக்காதீங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய், எனக்கு மட்டும் இப்படி நடக்கும்னு தெரியுமாடி? நானும் தானே பதட்டப்பட்டு நிக்கிறேன். நம்ம கொலசாமி தான் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. பயத்துல உன்னோட முகம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு. நீ போய் முதல்ல குளிச்சு முடிச்சிட்டு வாமா. அம்மா உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். வாமா. சிவா கூட கார்ல போன விஷயத்த இவன் ஏன் மறைக்கிறா? இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே.